Hi students, good morning. So இன்னைக்கு நம்ம தான் illustration 12 ஸ்டார்ட் பண்ணுறோம். 12, 13, 14 இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நாளைக்கு ப்ராக்டிகல் சம்ஸ் அட்டஸ்டேட் முடிச்சிடலாம். இன்கேஸ் என்னோட 15 மினிட்ஸ் டைம் டார்கெட் இன்னைக்கு எக்ஸீட் ஆகிற பட்சத்தில் ஐ கேன் ஒன்லி கம்ப்ளீட் 12 and 13, 14th ஒன் அண்ட் ப்ராக்டிகல் சம்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். நாளையோட உங்களோட மாடல் காஸ்டிங் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். So illustration 12. X Limited supplies spare parts to aircraft company Y Limited. So spare parts தராங்க. The production capacity of the X Limited facilitates production of any one spare parts for a particular period of time. ஒரு period of timeல ஒரு spare part தான் பண்ண முடியும். The following are the cost and the other information for the production of two different spare parts A and B. So A and B ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. இதுல எது பெஸ்ட்டுன்னு தான் நம்ம சூஸ் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் வரணும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் வி ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. அதனால ஸோ இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் ஏக்கு வந்து நமக்கு அல்லாய் வந்து 1.6 kg தேவைப்படுது. பிக்கு வந்து 1.6. பியோட டைம் 0.6 hours, 0.25 hours, கியூவோடது 0.5 hours, 0.55 hours. டார்கெட் ப்ரைஸஸ் 145 and 115. என்னால 145 பார்க்கும்போதே ஒரு மைல்டான கன்க்ளூஷன் வர முடியுது. பிகாஸ் 30 rupees அதிகமா இருக்கு. அப்ப மேபி பார்ட்டே கரெக்டா இருக்க சான்ஸ் இருக்கு. டோட்டல் ஹவர்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் டிசைட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சம் போட்டுட்டேன், அதான் நான் டிசைட் பண்றேன். அண்ட் எனி டைம் த நம்பர்ஸ் மே கன்ஃபியூஸ். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் அவைலபிள் பிக்கு வந்து 4000 ஹவர்ஸ் இஸ் அவைலபிள். கியூக்கு வந்து 4500 ஹவர்ஸ் இஸ் அவைலபிள். ஒரு டைம்ல ஒரு பார்ட் தான் பண்ண முடியும். அலாய் அவைலபிள் 13,000 kg. ஸோ 13,000 kg அலாய் இஸ் அவைலபிள். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வந்து பிக்கு 80 per hour, கியூக்கு 100 per hour. Identify the spare parts which will optimize contribution at the offered price. So at the offered price எது வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. இப்போ நம்ம வந்து எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ பார்ட் 1ஓட ஆன்சருக்கு போக போறோம். ஸோ பார்ட் 1ஓட ஆன்சர் நான் எப்படி போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு பார்ட்ஸுக்குமே கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போறேன். ஏன் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன்ஸ் சேம் இல்லையா? அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா எனக்கு பெருசா யூஸ் இல்லை. என்னோட பெரிய யூஸ் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ நான் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போறேன். ஸோ கான்ட்ரிபியூஷனுக்கு என்கிட்ட வந்து சேல்ஸ் இருக்கு. சேல்ஸ் பிரைஸ் 145, 115 லெஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, alloy, machine P, machine Q. P at the rate of 80, Q at the rate of 100, alloy at the rate of 12.5 per kg. ஸோ இப்போ எனக்கு அல்லாய் தேவைப்படுறது 1.6 ரெண்டுத்துக்குமே. ஸோ 1.6 into 12.5 பண்ணும்போது எனக்கு ரெண்டுத்துக்குமே அல்லாய் வந்து 2020. பியோட ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.6 hours. ஸோ 0.6 into 80, இட் இஸ் 48. பார்ட் பிக்கு பியோட ஹவர்ஸ் 0.25. 0.25 into 80, 20. கியூவோட ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5. 100 into 0.5, 50. இங்க 0.55. ஸோ 100 into 0.55, 55. ஸோ இங்க நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் கிடைக்க போகுது. என்னோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 145 minus 20 minus 48 minus 50. ஸோ 27 per unit contribution. 115 minus 20 minus 20 minus 55. 20 என்னோட கான்ட்ரிபியூஷன் per unit. ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பார்ட் ஏக்கு தான், பார்ட் பிக்கு செகண்ட். ஸோ நான் வந்து என்னுடைய ஆப்டிமைஸ் வந்து நான் வந்து ஆக்சுவலா ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் will be to part A. ஓகே, இப்போ பார்ட் ஏதா ப்ரொடியூஸ் பண்றோங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணியாச்சு. பட் எவ்வளவு யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அதை டிசைட் பண்றதுக்கு நான் ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 போடுறேன். calculation of maximum number of part A to be produced. இது எப்படி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, என்னுடைய ரிசோர்சஸ் என்னென்ன,
அதோட அவைலபிலிட்டி என்னென்ன, அத வச்சு என்னால எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? இத தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இஸ் அலாய். அலாயோட அவைலபிலிட்டி 13,000 கேஜி. ஸோ ஒரு யூனிட்டுக்கு 1.6 கேஜிஸ் அப்படின்னா 13,000 வச்சு எவ்வளோ பண்ண முடியும்? 13,000 டிவைட் பை 1.6. அப்ப 8,125 யூனிட்ஸ் ஆஃப் பார்ட் ஏ குட் பி டன் வித் அலாய் ஆஃப் 13,000 கேஜி. இப்ப மெஷின் பி 4,000 ஹவர்ஸ். ஒரு ஹவர் வந்து 0.6. அப்போ ஆப்வியஸ்லி 4,000 divided by 0.6. 6,666 units of of part A. Machine Q 4,500. இது வந்து 0.5. So 9,000 units of part A could be done with machine P. So இப்போ இதுல எது நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா 2 will be choosed. ஏன் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அல்லாய் பேஸ் பண்ணி நான் 8,125 டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அப்ப எனக்கு மெஷின் பியோட ஹவர்ஸ் பத்தாது. கியூ வச்சு நான் 6,666 யூனிட்ஸ்னு டிசைட் பண்ணேன்னா, எனக்கு அல்லாயும் பத்திடும். பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா அல்லாய்ஸ். கியூவும் பத்திடும். ஏன்னா என்னால எக்ஸ்ட்ரா கியூ ஹவர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் வேஸ்ட் ஆகும். பட் என்னால அவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய பியோட அவைலபிலிட்டி, மெஷின் பியோட அவைலபிலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஒர்க்கிங் நோட் 2 பேஸ் பண்ணி நான் வேல்யூ எடுத்திருக்கேன் இன்டூ 27. So 6,666 into 27. 1,79,982 is my contribution. So next. If Y Limited reduces the target price by 10%, என்னோட target price 145 ல இருந்து அவங்க 10%, that is 14.5 rupees குறைக்க போறாங்க. அப்ப என்னோட கான்ட்ரிபியூஷன் 14.5 குறைஞ்சிரும். அண்ட் ஆஃபர் 60 per hour ஆஃப் அன்யூட்டிலைஸ் மிஷின் அவர். எந்த அன்யூட்டிலைஸ்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ பியில் எதுவுமே அன்யூட்டிலைஸ் இருக்காது தான். பட் கியூவில் ஐ ஹேவ் அன்யூட்டிலைஸ். ஏன்னா என்னோட கியூவோட ஹவர்ஸை பேஸ் பண்ணி ஐ கேன் ப்ரொடியூஸ் 9,000 யூனிட்ஸ். பட் ஐ எம் ப்ரொடியூசிங் ஒன்லி 6,666 யூனிட்ஸ். அப்போ எனக்கு அந்த இடத்துல ஐ ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா ஹவர் ஆஃப் கியூ. அதுக்கு அவங்களே வந்து நமக்கு ஒரு ரேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பார்ட் 2ஓட ஆன்சருக்கு நான் போகிறேன். ஸோ பார்ட் 2ஓட ஆன்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, present contribution of part A 1,79,982, if I am not wrong, 1,79,982 less reduction due to selling price reduced by 14.5. So 14.5 into 6,666 யூனிட்ஸ்க்கு போட்டா 96,657 எனக்கு கம்மி ஆயிடும். Add 60 per hour for unutilized machine hour Q. இது எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,666 யூனிட்ஸ்க்கு எனக்கு வந்து ஆக்சுவலி 0.5 தான் தேவைப்படும். தட் இஸ் 3,333 ஹவர்ஸ் தான் தேவைப்படும். ஆனா ஹவர் அவைலபிள் இஸ் 4,500. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கு 60 rupees கிடைக்குது. 1,167 into 60. ஸோ 70,020. அப்போ என்னுடைய ரிவைஸ்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1,79,982 minus 96,657 plus 70,20. 1,53,345. So இதுதான் என்னோட ரிவைஸ்டு கான்ட்ரிபியூஷன். இதுதான் பார்ட் 2ஓட ஆன்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். சம் எனி டவுட்ஸ் யூ கேன் comment it and I will revert it in the next video. இப்போ நம்ம illustration 13 போக போறோம்.
The profit for the year of RJ Limited works out at 12.5% of capital employed. Okay. Capital employed 4 lakh நீங்க சொல்லிருக்காங்க into 12.5%. அப்ப எனக்கு வந்து 4 lakh into 12.5 50,000 தான் என்னோட ப்ராஃபிட். Sales 5 lakh, direct material 2 lakh 50, labor 1 lakh, overheads 40,000. The new sales manager who has joined the company recently estimates for the next year the profit is about to 23% of capital employed provided the volume of the sales increased by 10%. Simultaneously, there is an increase in selling price of 4% and overall cost reduction in all elements by 2%. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் இயர் அவங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 12.5 கிடையாது 23. ஆனால் அந்த 23% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்க 10% வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சைமல்டேனியஸா 4% செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல் த காஸ்ட் வந்து 2% ரெடியூஸ் பண்ண போறாங்க. ஃபைண்ட் அவுட் கம்ப்யூட்டிங் த இன் டீடைல் த காஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் whether the proposal of sales manager can be adopted. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா present வால்யூம் சேஞ்ச், ஏன்னா வால்யூம் சேஞ்ச்னால என்னோட எல்லா காஸ்ட்டுமே சேஞ்ச் ஆக போகுது. அப்புறம் ரிடக்ஷன். நான் ஏன் ப்ரெசென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரெசென்ட் இஸ் ஒர்க்கிங் நோட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த ஃபிக்ஸட் காஸ்ட். என்னோட ப்ரெசென்ட்ல வந்து என்னோட சேல்ஸ் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க 5 lakhs. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 2,50,000, 3,50,000 and 3,90,000 variable cost. அப்ப என்னோட கான்ட்ரிபியூஷன் 1,10,000. என்னோட ப்ராஃபிட் வந்து 50,000. இந்த 50,000 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4 lakh into 12.5%. அப்ப எனக்கு பேலன்சிங் ஃபிகர் தான் என்னுடைய ஃபிக்ஸட் காஸ்ட். அப்ப என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 60,000. இப்போ வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போறேன் 10% இன்க்ரீஸ் பண்ண போறேன். அப்ப 10% இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட சேல்ஸ் வந்து 5,50,000 ஆயிடும். 3,90,000ல 10% இன்க்ரீஸ் பண்ணா 4,29,000 ஆயிடும். 5,50,000ல 4,29,000 மைனஸ் பண்ணா 1,21,000 ஆயிடும். இதுல நான் 60,000 மைனஸ் பண்ண பட்சத்துல எனக்கு வந்து 61,000 வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். இப்ப நான் வந்து ஆக்சுவலி இது மட்டும் பண்ண போறது இல்ல, நான் இன்னொன்னு பண்ண போறேன். தட் இஸ் மை காஸ்ட் இஸ் கோயிங் டு கெட் டிக்ரீஸ்ட். செல்லிங் பிரைஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் பை 4%. அப்ப 5,50,000 பிளஸ் 4%, 5,72,000. 4,29,000 minus 2% reduction in cost. So minus 2%. 4,20,420. அப்ப என்னோட கான்ட்ரிபியூஷன் 1,51,580. இதுல ஃபிக்ஸட் காஸ்ட் 2% குறைக்கிறேன். ஏன்னா ஓவரால் ரிடக்ஷன் சொல்லிருக்காங்க. அப்ப 58,800 minus 151,580, 92,780 is my profit. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க 92,780 டிவைடட் பை 4 lakhs பண்ணும்போது எனக்கு வந்து 23% வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்தது 23%, 23.195% வந்து அப்ராக்சிமேட்டா அவங்க 23% of capital employed சொல்லியிருக்காங்க. அது ஸோ ப்ரொபோசல் ஆஃப் சேல்ஸ் மேனேஜர் கேன் பி அடாப்டட் பிகாஸ் அது எனக்கு ஓவராலாக பார்த்தா கேபிட்டல் எம்ப்ளாய்லேருந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 14 போக போகிறோம். பட் ஆனால் என்னோட 15 மினிட்ஸால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராக்டிக்கல் சம்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 14ஓட நம்மளோட கிளாஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். இப்போ வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலாஸை நான் முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற நோட்ஸையுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கிளாஸ் அண்ட் 12, 13, 14ஓட
பிளஸ் பிராக்டிகல் சம்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ உங்களுக்கு வந்து வீடியோட பிங் பண்றேன். ஓகே. ஸ்டே லைவ். நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தமிழ்ல கிளாஸ் ரொம்ப கம்மின்னு என்னோட ஃபீல். ஸோ அதனால ஆல் தி பெஸ்ட்.